வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்குமாரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்குமாரின் உடலுக்கு அரசு சார்பில் அமைச்சர் KN நேரு நேரில் அஞ்சலி. மாவட்ட ஆட்சியரும் திமுக பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீர் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு சென்று முதலமைச்சரின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமல். ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் கப்பல்களில் ஏற்றப்பட்டு அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் அமெரிக்கா சென்றடையும் பொருட்களுக்கு கூடுதல் வரி கிடையாது என தகவல். ஈரான் பெட்ரோலிய பொருட்களை வாங்குமாறு இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவின் 25% வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? இந்தியாவின் பொருளாதாரம் இறந்த நிலையில் இருப்பது பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் தெரியாதது ஏன் எனவும் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. நாட்டின் நலனை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விஷன் 2047 என்ற இலக்கை நோக்கி இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் உட்பட 6 போர்களை நிறுத்திய டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும். வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 73,200க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,150க்கு விற்பனை. டெல்டா மாவட்டங்களில் பயிர் காப்பீடு செய்ய அவகாசம். ஜூலை 31 கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1,789 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் பளிச் பதில். எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கூட்டணி முடிவு செய்யப்பட்டது. அது 8 கோடி மக்களோடு 8 மாதம் கழிச்சு ஒரு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு, தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாநாடு. அதில் சொல்கிறேன் நான் யாரோட கூட்டணி.
புதுச்சேரியில் காவல் கண்காணிப்பாளரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை கைது செய்த போலீசார். உடந்தையாக இருந்த அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதருக்கு வலைவீச்சு. இன்று முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு முழுமையாக மாற்றம். பயணிகள் CMRL அட்டையை மெட்ரோ ரயில் நிலையத்தில் கொடுத்து NCMC அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் துவாக்குடி மலையில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் மாணவன் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை. உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தர்ணா போராட்டம். மகாராஷ்டிர சட்டமன்றத்திற்குள் ஆன்லைன் ரம்மி விளையாடி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் மாணிக் ராவ் கோகட். வேளாண் துறை பறிக்கப்பட்டு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்கு மாற்றம். மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வரும் 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சம்மன். கடந்த வாரம் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் விசாரிக்க நடவடிக்கை. நெருங்கி வரும் சட்டசபை தேர்தலையொட்டி பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெங்களூருவில் இன்று முதல் அமலாகிறது ஆட்டோ கட்டண உயர்வு. கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட முடிவு என தகவல். ஹைதராபாத் புறநகர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தை சிக்கியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. 12 நாட்களாக போக்கு காட்டிய சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். தேர்தல் மோசடி தொடர்பான வழக்கில் தென்கொரியா முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு மீண்டும் பிடிவாரண்ட். விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகாததால் நீதிமன்றம் உத்தரவு. அனுமதியின்றி சாலையில் வீடியோ எடுத்ததாக கூறி ஜெர்மனியை சேர்ந்த டிக்டாக் பிரபலம் நோயல் ராபின்சன் இந்தியாவில் கைது. அபராதம் செலுத்தியதால் விடுவிக்கப்பட்ட அவர் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஐ லவ் இந்தியா எனவும் இன்ஸ்டாவில் வீடியோ பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 204 ரன்கள் குவிப்பு. 6 விக்கெட்களை இழந்துள்ள நிலையில் கருண் நாயர் அரை சதம் அடித்து அசத்தல்.